வணக்கம் வீர திருநாவுக்கர் சார். வணக்கம். சார் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களின் செய்தியாளர் சந்திப்புல ஒரு பாயிண்ட் வந்துட்டு வெளியிட்டிருந்தாரு சார். அதாவது பார்த்தீங்கன்னா, மாநில தலைவருக்கான பதவிக்கான போட்டியில் நான் கிடையாது அந்த ரேஸ்ல அப்படின்ற மாரி தெளிவுபடுத்தியிருந்தாரு. இதனால வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மீண்டும் வரதுக்கு வாய்ப்பில்ல அப்படின்ற மாரிலாம் இங்க செய்திகள்லாம் பார்க்க முடிகிறது. உங்களோட கருத்து என்ன சார்? தலைவர் அண்ணாமலை அவர்கள் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார். பாஜக தமிழக தலைவருக்கான போட்டியில் அண்ணாமலை அவர்கள் இல்லவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் மட்டுமில்ல, தலைவர் ஹெச்.ராஜா அவர்களும் இல்லை, பொன்னார் அண்ணாச்சியும் இல்லை, அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இல்லை, அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் இல்லை, பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களும் இல்லை, அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களும் இல்லை, அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே இல்லை. சார், இது பாரதிய ஜனதா கட்சி சார், இது காங்கிரஸ் இல்ல. பதவிக்காக போட்டி போடக்கூடிய கலாச்சாரம் பாரதிய ஜனதா கட்சியில் ஒருபோதும் இருந்ததே இல்லை, அது இப்போதும் இல்லவே இல்லை. அதைத்தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பது அகில இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள். இங்க மாவட்டத்துல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு கேட்டோம்னா, மாநிலத்துல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மையக்குழுன்னு ஒன்று வச்சிருக்கிறோம். எல்லா முக்கிய தலைவர்களும் சீனியர் லீடர்ஸும் அதுல இருப்பாங்க. மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் மாநில தலைமை முக்கிய பங்காற்றுவதை போல, மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதில் அகில இந்திய தலைமை முக்கிய பங்காற்றுகிறது. அகில இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில தலைவரை நியமனம் பண்றாங்க. ஒரு கருத்து ஒற்றுமையின் அடிப்படையில் தான் மாநில தலைமை நியமனம் செய்யப்படுகிறது ஒழிய, போட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வரலாற்றிலேயே இல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லோரும் ஒரு தாரக மந்திரத்தை நாங்க நெஞ்சில் நிறுத்தி வேலை பார்த்துட்டு இருக்கோங்க. நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இதுதான் எங்களோட தாரக மந்திரம். செல்ஃப் லாஸ்ட் LAST மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு செல்ஃப் லாஸ்ட் LOST அதையும் சொல்லலாம். சுயத்தையே இழந்து தேசத்துக்காக வாழக்கூடிய, தாய்மொழிக்காகவும் தாய் நாட்டிற்காகவும் தர்மத்திற்காகவும் வாழக்கூடிய தலைவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள். தங்களது சுயம் குறித்து அவங்க யோசிப்பதே இல்லை. சுயம் குறித்து யோசிக்கக்கூடிய சாதாரண அரசியல்வாதிக்கு தான் எனக்கு அந்த பதவி வேணும், இந்த பதவி வேணும்னு போட்டி போடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் ஒருபோதும் அப்படி போட்டி போடுவதில்லை. அதைத்தான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்திருக்கிறார். அதற்காக உடனே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி விஷமத்தனமா சில பேர் வந்துட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மை அப்படி கிடையாது. யாருக்கும் தெரியாது. இங்க இருக்கக்கூடிய எந்த ஊடகவியலாளருக்கும் எந்த கட்சிக்காரங்களுக்கும் தெரியவே தெரியாது. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் மாதிரி கிடையாது. எல்லா விஷயத்தையும் முக்கிய தலைவர்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் வெளியில விடுற கலாச்சாரம் எங்க கட்சியில கிடையவே கிடையாது. எங்க தேசிய தலைமை பார்த்து யாரனாலும் மாநில தலைவரா அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நியமனம் செய்யும். ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, வீர திருநாவுக்கரசு ஆகிய நான் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு சாதாரண தொண்டன், சாதாரண நிர்வாகி. திடீர் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை வீர திருநாவுக்கரசு தான் பாஜக தமிழக தலைவர் என்று நியமனம் செய்தால், இங்க இருக்கக்கூடிய அத்துணை மூத்த தலைவர்களும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செயல்படுத்துவார்கள். அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போம். ஒருத்தர் ஒரு பொறுப்புல இருந்தா தான் மரியாதை, அந்த பொறுப்பு அவருக்கு இல்ல அப்படின்னா மரியாதை இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதற்கப்புறம் அத்வானி வரலையா? அத்வானி வந்த பிறகு வாஜ்பாய் அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு விட்டதா? 6 ஆண்டுகள் மிகச்சிறப்பாக அகில இந்திய தலைவராக அமித்ஷா அவர்கள் செயல்பட்டார்கள். 6 ஆண்டுகளுக்கு மேல ஒருத்தர் தேசிய தலைவர் பதவியிலையோ மாநில தலைவர் பதவியிலையோ தொடர முடியாது. அதனால அதற்கு பிறகு திரு JP நட்டா அவர்களை அகில இந்திய தலைவராக எங்க கட்சி வந்துட்டு நியமனம் செஞ்சது. அதுக்காக அமித்ஷா அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு விட்டதா? இல்லவே இல்லையே. எங்க பாருங்க, பொன்னார் அண்ணாச்சியா இருக்கட்டும், டாக்டர் தமிழிசை அக்காவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் மாநில தலைவராக இருந்தாங்க. அதற்கப்புறம் அந்த பொறுப்புல இல்ல, இப்ப வேற பொறுப்புல இருக்கிறாங்க. அதுக்காக முக்கியத்துவம் குறைக்கப்பட்டு விட்டதா? இல்லவே இல்லை. என்ன சொல்ல போனால் தலைவர் ஹெச்.ராஜா அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சிக்காக தொடர்ந்து உழைத்து வருகிறார். அவர் ஒருபோதும் தமிழக தலைவராக இருந்ததில்லையே. ஆனால் அவருக்கான முக்கியத்துவம் இல்லாமலா இருக்கிறது? அப்படி இல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் என்பது ஒரு பொறுப்பு. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில தலைவர்ல மாற்றம் ஏற்படலாம். சில பேருக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்கப்படலாம். ஒருத்தர் ஒரு பொறுப்புல இருக்கிறார் என்பதற்காக அதிக முக்கியத்துவமும், அந்த பொறுப்புல இல்லை என்பதற்காக குறைந்தபட்ச முக்கியத்துவமும் கொடுக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இல்ல. கட்சிக்காக நன்றாக உழைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த அடிப்படையில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தலைவராக தொடருவாரா அல்லது தொடர மாட்டாரா என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது.
தேசிய தலைமைத்தான் முடிவெடுக்கும். இந்த கட்சியின் ஒரு 21 ஆண்டு தொண்டனாக, தொடர்ந்து 21 ஆண்டுகளாக இந்த சித்தாந்தத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு தொண்டனாக ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். எந்த பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் எல்லோருக்கும் அப்படித்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் உரிய முக்கியத்துவம், உயர்ந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பது இயல்பான ஒரு நடைமுறை பாரதிய ஜனதா கட்சியில. அதனால அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் டீகோட் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பா அந்த எதிரிகள் எல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு அப்படியே இப்போதைக்கு ஒரு அல்ப சந்தோஷம் அவங்களுக்கு எல்லாம் மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு முக்கிய தலைவர். அவருக்கான பொசிஷன் எது என்பதை தேசிய தலைமை முடிவு செய்யும். நல்லதே நடக்கும் என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், தலைவர்கள், ஆதரவாளர்கள் எல்லோரும் உறுதியாக நம்புகிறோம். நல்லதே நடக்கும். மீண்டும் இணைந்து பேசுவோம். நன்றிங்க சார். நன்றி.